அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலை சேனல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போய் என்னென்னலாம் வாங்கினேன், அது எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ஒரு குட்டி ஹால் மாதிரி ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க சண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நான் இதோட ஒரு 2-3 வாட்டி சண்டே மார்க்கெட் போயிருக்கேன். நிறைய கடைகள் இருக்கும். நம்ம நிறைய பொருட்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். நாங்கள் போனோடனே முதல்ல இந்த தலையணை உரை தான் பார்த்துட்டு இருந்தோம். இது காட்டனில் இருந்தது. 4 உரை 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு நாங்கள் இங்கே வாங்கிட்டோம். ஆனால் இன்னொரு இடத்துல 5 உரை 100 ரூபா அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. பொதுவாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கடைகள் இருக்கும். ஆனால் மெயினாக இந்த நேரு ஸ்ட்ரீட் தாண்டினதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நிறைய பொருட்கள் இருக்கும். நிறைய கூட்டமும் அங்கேயே தான் இருக்கும். கடைகளும் அங்கே தான் இருக்கும். இங்கே நாங்கள் ஹேண்ட்பேக் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு எதுவும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கலை. அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரு ஆகிற முன்னாடியே உங்களுக்கு இந்த பெர்ஃப்யூம் கடை ஒன்று இருக்கும். இங்கே குட்டி குட்டியாக பாட்டில்ஸில் இந்த அத்தர் மாதிரி பெர்ஃப்யூம் இருக்கும் இல்லையா, அது விற்பாங்க. இது ஸ்மெல்லும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அதில் ஸ்மெல் பண்ணி பார்த்து எது நமக்கு பிடிக்குதோ பார்த்து வாங்கிக்கலாம். இது ஒரு சின்ன குட்டி பாட்டில் 20 ருபீஸ்க்கு கொடுப்பாங்க. இங்கே குர்த்தீஸ்லாம் ஒரு குர்த்தி 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கடை இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சமாக பூ வாங்கிட்டு இங்கே 100 ருபீஸ்க்கு சாரீஸும் விற்பாங்க. ஒரு சாரீ 100 ருபீஸு, ஒரு குர்த்தி 100 ருபீஸுன்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் இருக்கும். இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆக ஆக நல்ல கூட்டம் வந்துடும். இங்கே குர்த்திஸு சாரீ மட்டும் இல்லாமல் நமக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். டிஷர்ட்டு, பெலாசோ, இது மாதிரி எல்லாம் நம்ம டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கிற எல்லாமே கூட 100, 150, 200 அந்த ரேஞ்சில் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் கிளியை கூட வித்துட்டு இருந்தார், கூண்டில் அடித்து. குட்டியாக ஒரு 2 கிளியும் வச்சுருந்தாரு. அது கிளின்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக குருவி மாதிரி இருந்தது. அது 2ம் கிளி 2ம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குர்த்திஸ் எல்லாமே 100 ருபீஸு. எல், எக்ஸ்எல், XXL அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா ரஃப் யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கண்ணாடி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கண்ணாடிலாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே இந்த மாதிரி சுண்டல், ஸ்வீட் கார்ன், அந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் கிடைக்கும். அதனால் நாங்கள் அதுவும் வாங்கி சாப்பிட்டோம். இந்த கடைகளில் வெஸ்டர்ன் டாப்ஸில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கடைலாம் எப்போவுமே இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு சில கடைகள்லாம் எப்போவுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகள் சண்டே அன்னைக்கு நமக்கு போடுவாங்க. இங்கே ஹேண்ட்பேக் பார்க்கலான்ட்டு அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிக்கிட்டாங்க. பாண்டியில் பொதுவாக அந்த மக்ரூனி ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. இந்த கடைகளில் மக்ரூனி எப்போவுமே நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு எய்த்தாப்லேயே ஒரு ஸ்க்ரீன் ஷாப் இருந்தது. அதனால் அங்கே போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போதைக்கு எங்களுக்கு கரெக்டாக அளவு தெரியலையா, அதனால் ஃபஸ்ட்டு 2 மட்டும் வாங்கிட்டு போயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மட்டும் வாங்கிக்கிட்டோம். நீங்களும் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சண்டே மார்க்கெட் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க. இங்கே பேங்கிள்ஸ் வாங்கலாம். எனக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தனால வாங்க முடியல. ஆனால் அம்மாவுக்கு நாங்கள் இங்கே வாங்கினோம். இங்கே குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோடு, அந்த மாதிரி பொருட்களும் நிறைய வித்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கிறிஸ்டல்ஸ் பாசி மேலே ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்போவுமே கலருக்கு மேட்சாக வாங்கி போட்டு விடுவாங்க. அது மாதிரி இன்றைக்கும் ஒரு கிறிஸ்டல் பாசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தான் நாங்கள் பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். அம்மாவுமே அவங்க சாரீக்கு மேட்சாக அழகாக போட்டுப்பாங்க. அந்த கலருக்கு அது நல்லாயிருக்கும் நம்ம மேட்ச் பண்ணி போடும்போது. அது மட்டும் இல்லாமல் இங்கே செராமிக் ஐட்டம்ஸ், அப்புறம் புக்ஸ் கூட நிறைய விற்பாங்க. நீங்கள் வேணும்னா அதெல்லாம் கூட செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் இங்கேயே ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் பசிச்சுது. அதனால் அங்கேயே ஒரு கடை இருந்தது. சரி நம்ம சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பஸ்ஸும் வந்துருச்சு. இங்கே இப்போ எலக்ட்ரிக் பஸ்லாம் விட்டுட்டாங்க. அதனால் பஸ் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் நல்லா உட்காந்துட்டு போகிறதுக்கு ஜாலியாக இருந்தது. ரொம்ப நேரம் நின்னதுக்கு நாங்கள் ஆளே இல்லாத பஸ்ஸில் ஏறுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான். நாங்கள் பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டில் என்னென்னலாம் வாங்கினோன்றதை இனிமேல் நம்ம பார்க்கலாம். நாங்கள் இப்போ பாண்டியில் இருக்க சண்டே மார்க்கெட்டில் என்னென்னலாம் வாங்கினோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்
இந்த ஹேண்ட்பேக் வாங்கினாங்க அம்மா அவங்களுக்கு. இது எவ்வளோ? 200. இது வந்து 200 ரூபாய்க்கு வாங்கினாங்க. உங்களுக்கு வந்து 2 ஜிப் இருக்கும். இங்க சைட்ல ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு. இந்த பேட்டர்ன் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கினாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த தலைவாணி உரை, தலையணை உரை, இது வாங்கினோம். இது எவ்வளோ? இது என்ன 400 ரூபாய். இது 4 வந்துட்டு உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஒண்ணு இந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து 4 தலைவணி உரை வந்துட்டு 100 ரூபாய்க்கு வாங்கினாங்க. 3 200 ரூபாய் சொல்லி அம்மா சொல்றாங்க. நான் வந்துட்டு 100 ரூபான்னு வாங்கின மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு இது எவ்வளோன்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன். இது வந்துட்டு ஒண்ணு வாங்கினாங்க. இந்த சாரி இந்த மெரூன் கலர்ல இந்த ஜிமிக்கி மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிமிக்கி இல்ல ஜமிக்கி, இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா பிடிக்கும். அதனால இது வந்து இது மாதிரி ஏற்கனவே ஒண்ணு வச்சிருக்காங்க, அதனால இன்னொன்னு வாங்கிட்டாங்க. இது வந்து லென்த் எவ்வளவு இருக்குன்னு தெரியல, ஆனா நல்லா இருந்தது. அதனால இது ஒண்ணு நாங்க வாங்கினோம். அத்தர் மாதிரி இருக்க பெர்ஃப்யூம் இருக்கு இல்லையா, ரோல் ஆன் மாதிரி, இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அங்க 20 rupees தான் நிறைய ஃபிளேவர்ஸ்ல வச்சிருப்பாங்க. இது ஆக்சுவலா 2வது டைம் வாங்குறோம் இந்த பெர்ஃப்யூம். இன்னுமே சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த இது வாங்கினோமே, ஒன்னே ஒண்ணு மட்டும் தூக்கிப்படு. அதுக்கப்புறம் அம்மா வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினாங்க. இது வந்து 1 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். இந்த வளையல் வந்துட்டு இது ரெயின் டிராப் பேங்கிள் சொல்லுவாங்க இல்லையா, அது மெரூன் கலர்ல. இது வந்து அம்மாவுக்கு வாங்கினாங்க. எனக்கு தான் ஆக்சுவலா பார்த்தோம், எனக்கு சைஸ் அதாவது பெருசா இருந்தது, அதனால அம்மாவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அதுக்கு மேட்சா வந்துட்டு இந்த ஒரு நெக்லஸ் செட்டு. இது வந்துட்டு எவ்வளோனா 100 ரூபாய் தான். அது ரொம்ப அழகா இருந்தது. இது உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் நாங்க ஒரு ஸ்கிரீனும் வாங்கினோம். அந்த ஸ்கிரீன் வந்து எந்த பேக்ல இருக்குன்னு தெரியலையே. வளையல் உனக்கு தான் கரெக்டா இருக்கும். இதுவும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இது வாங்க. இது எவ்வளோ ஸ்கிரீனு? 1 ரூபாயா? ஸ்கிரீன் வாங்கினோம் இந்த கலர்ல. ஒண்ணு வந்துட்டு 200 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினோம். 2 வாங்கினோம். நம்ம அங்க ஊர்ல வீட்டுல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டபுள் மடங்கு லென்த் இருக்கும். இந்த கலர் ரொம்ப அழகா இருந்ததுனால இது வாங்கினோம். சரி, நம்ம எங்கேயாவது அங்க எங்கேயுமே வந்துட்டு நம்ம ஸ்கிரீன் போடல, சரி அங்க பயன்படுத்திக்கலாம், நல்லா இருந்தா வந்து நம்ம அடுத்த டைம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு தோடு வாங்கினேன். இது வந்துட்டு 50 rupees சொல்லிட்டு போ வச்ச தோடு. இதுவும் ரொம்ப அழகா இருந்தது. கோல்டன் கலர்லயும் இருந்தது, ரோஸ் கோல்ட்லயும் இருந்தது. அதனால இது ஒண்ணு வாங்கினேன். அந்த கண்ணாடி. அப்புறம் அம்மா வந்துட்டு ரொம்ப சும்மா ரஃப் யூஸ்க்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பெக்ஸ் வாங்கினாங்க. இது நான் போட்டு பாக்குறேன். ஒன்னும் ஆகாது, லூஸ்லாம் ஆகாது. என்னோட முகம் வந்து சின்னதுதான். இது ஒண்ணு வாங்கினாங்க, அவங்க போட்டுக்கலான்ட்டு. ஆனா இது ரொம்ப டஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் நாங்க வாங்கின எல்லா ஐட்டம்ஸும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இது மட்டும், இது ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த பூ எங்க வித்தாலும் வாங்கிடுவாங்க, ஏனே தெரியல. இந்த பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கிறதுல இல்ல, எப்பவுமே வந்துட்டு பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்கான். இது ஒண்ணு வாங்கினாங்க. அவ்வளவுதான். நாங்க சண்டே மார்க்கெட்ல இதெல்லாம் தான் வாங்கினோம். இதுக்கப்புறம் எனக்கு சண்டே மார்க்கெட்ல சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்க போனப்போ அந்த கடை வந்துட்டு இல்ல. ஒருத்தவங்க வந்து ஹோம்மேடா சாக்லேட் போட்டிருப்பாங்க, அது வந்து ரொம்ப பிடிக்கும்.
நீங்க வந்து சண்டே மார்க்கெட் வந்திருக்கீங்களா, நீங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.